என் பொண்ணுங்களை பத்தி ஏதாவது தப்பா பேசுன என்ன கோவம்? ஏய் நிறுத்துறா. இவங்கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. இவங்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். வாப்பா மாப்பிள, புத்திசாலியா இருக்கிய. போலீஸ் தானே, தாராளமா வர சொல்லு. யாரு வேணாலும் வரட்டும். போய் சொன்னா தானே பயப்படணும். நான் சொல்றது உண்மை, எதுக்காக பயப்படணும்? உண்மைய சொன்னா தண்டிக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? யோ கழட்டு வைத்தியர, நான் அமைதியா இருக்க. சொல்லு வைத்தியர, சீக்கிரமா சொல்லு. தம்பி வேணாம் தம்பி, வீணா பிரச்சனை பண்ணாதீங்க, போயிடலாம் தம்பி. யோ என்னையா நீ அவங்க பொண்ணை பத்தி சொல்றதுக்கு இம்புடு தாயங்குற? வந்து உண்மையை சொல்லு. யோ பெருசு, பொய்ய சொல்றதை விட உண்மைய மறைக்கிறதா மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை இந்த குடும்பத்துக்கு பண்ணணும்னு நினைக்காத. உண்மைய சொல்லி புண்ணியத்தை தேடிக்கையா தம்பி. யோ சும்மா வியாக்கியானம் பேசிட்டு இருக்க. பாரு, வக்கீல் கிட்டையும் வைத்தியர் கிட்டையும் உண்மையை மறைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி வக்கீலும் வைத்தியரும் உண்மையை மறைக்க கூடாது. தெரியாத உண்மைகள் எல்லாம் தெரியப்படுத்தணும். நீ உண்மையை தானே சொல்ல போற, அப்புறம் ஏன் தாங்கிக்கிட்டு? சொல் 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 சொல்லு சொல்லு. ஐயா வைத்தியரே, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காவே, எனக்கு எல்லாம் தெரியும். இவன் தான் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி நாடபாடிக்கிட்டு இருக்கான். இவன் சொல்றதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும். ஐயா நீங்க சொல்லுங்க, இவன் தான் உங்ககிட்ட பொய் சொல்லி கூட்டு வந்திருக்கான். அதை சொல்லத்தானே தயங்குறீங்க? ஆமான்னு மட்டும் சொல்லுங்க, அப்புறம் இருக்கு இவனுக்கு. சொல்லுங்க வைத்திரியா, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் எந்த அளவுக்கு என் பொண்ணு அனுப்புறனோ அந்த அளவுக்கு உங்களையும் நம்புறேன். சொல்லுங்கய்யா. இப்ப கூட நான் என் பொண்ணு மேல சந்தேகப்பட்டு கேட்கல, இவன் மேல சந்தேகப்பட்டு கேட்கிறேன். நாங்க நல்லா இருக்க கூடாதுன்னு இவன் என்ன வேணாலும் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். இவன் பண்ற தப்புக்கு நீங்க தொட போக மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். உண்மையை சொல்லுங்க, உங்க வைத்தியத்தை நம்புற மாதிரி உங்க வார்த்தையை நாங்க எல்லாரும் நம்புறோம். இந்த படுபாய் பையன் என் பொண்ணு மேல ஏதோ பழி போட நினைக்கிறான்ல, இவன் என் பொண்ணை கலங்கப்படுத்த நினைக்கிறான்ல, என் பொண்ணை ஊர் முன்னாடி அவமானப்படுத்த நினைக்கிறான்ல, என் பொண்ணு கெட்டு போயிட்டான்னு சொல்லி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான்ல, அது இல்லைன்னு எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சத்தம் போட சொல்லுங்கய்யா. என் பொண்ணு கலங்கப்படலன்னு சொல்லுங்க வைத்தியரே. என் பொண்ணுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லுங்க வைத்தியரே. சொல்லுங்க வைத்தியரே. அழகப்பா, என்ன மன்னிச்சிரு. என்னால சொல்ல முடியாது. சுயம்பு சொன்னது உண்மை. உன் பொண்ணு ஆனந்தி கலங்கப்பட்டது உண்மை. ஆனந்தி கர்ப்பமா தான் இருக்கிறா.
திருவிழா நடந்த அன்னைக்கு ஆனந்திய மூச்சு பேச்சு இல்லாம என் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ ஆனந்திக்கு வைத்தியம் பார்த்த போதுதான் ஆனந்தி கர்ப்பமா இருக்கிற விஷயம் எனக்கே தெரிஞ்சது. நான் காப்பாத்தினது ஒரு உசுரா 2 உசுரான்னு தெரியலையே. நீ வெளிய போயிட்டியா? இவன் கொடுத்த காசுக்கு விசுவாசமா இருக்கியா? அழகப்பா, நான் சொல்றது உண்மைதான். உன் கோபமும் ஆதங்கமும் எனக்கு நல்லா புரியுது. நானும் இந்த விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா சூழ்நிலை என்ன சொல்ல வச்சிருச்சு. இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். அந்த கடவுளே வந்து சொன்னாலும் என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியுமையா? நான் நம்ப மாட்டேன். அவ தங்கமையா, அவ தரத்தை தராசுல வச்சு நிறுத்தி பாக்குறதுக்கு இங்க எவனுக்கு தகுதி கிடையாது. டேய், இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா, எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா. அல்ல, இவனை உயிரோட விடக்கூடாது. டேய், இல்லப்பா, இப்ப என்ன பேச்சு பேசுற பாத்தியா? இவன் நல்லா உயிரோட விடக்கூடாது. கோயில் கருவறையில் இருக்க கர்ப்பகிரகத்தை பார்த்து சந்தேகப்படுறதும் உன் கர்ப்பம் பற்றி சந்தேகப்படுறதும் ஒண்ணுதாப்பா. இவனை விட்டு வைக்க கூடாது. உன்னை கலகப்படுத்துற இவன் உயிரோட இருக்க கூடாது. அவன் போய் சொல்லலப்பா. சொல்லலப்பா. அவன் சொன்னது உண்மைதே. ஆத்தா, என்ன பெத்த ஆத்தா, என்னம்மா சொல்ற?